அக்டோபர் 13, 2018 லாரன்ங்கிற ஒரு பெண்மணி அவங்க தோழி அலெக்ஸ் கூட போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க 14 வாட்டி கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால இப்போ இன் பர்சனா டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அதாவது அவங்களுக்கு தொடர்ந்து பல நாட்களா கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் ஹாராஸ் பண்றதும், பயமுறுத்துறதும், த்ரெட்டனிங் பண்றதும், வேற நம்பர்ல இருந்து கால் வர்றதும், என்னதான் பிளாக் பண்ணாலுமே வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் 9, லாரனுக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஷானுக்கும் பிரேக்கப் ஆகுது. ஏன்னா லாரனுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் டீடைல்ஸ் தெரியுது. என்னன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேரு ஷானே கிடையாதுன்னு இன்னும் பல மர்மங்கள் அவங்க கிட்ட இருந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டதுதான் காரணம். இதுக்கு அப்புறம் லாரனுக்கு என்ன ஆச்சுன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 1998ஆம் ஆண்டு மேத்யூ அண்ட் ஜில்ங்கிற தம்பதிக்கு லாரன் பிறக்குறாங்க. அவங்க வாஷிங்டன்ல இருக்க புல்மன்ங்கிற ஒரு சின்ன டவுன்ல பிறக்குறாங்க. அவங்க பிறந்ததுல இருந்தே ரன்னிங்ல மற்றும் இந்த அத்லெட்டிக்ஸ்ல இருந்த ஆர்வம் காரணமாக அவங்க 10 வயசே இருக்கும் போது USA ஜூனியர் ஒலிம்பிக்ஸ்ல செகண்ட் பிரைஸ் வின் பண்றாங்க. மேலும் அத்லெட்டிக்ஸ்ல அவங்க பல சாதனைகள், பல பிரைசஸ் வின் பண்றாங்க. இதனாலேயே யூனிவர்சிட்டி ஆஃப் ஊட்டா இந்த யூனிவர்சிட்டில இருந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. 2015ஆம் ஆண்டு அவங்க ஸ்கூலிங் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஊட்டால ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுனால அவங்க சால்ட் லேக் சிட்டி கேம்பஸ்ங்கிற அந்த யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்க்கு அவங்க டவுன்ல இருந்து பல 100 கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய் ஸ்டே பண்றாங்க. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஊட்டாவும் அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில இடம் கிடைச்சதும், அதுவும் ஸ்காலர்ஷிப்ல இடம் கிடைச்சதையும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க ரொம்ப பெருமை கொள்றாங்க. இதனாலேயே அவங்க வீட்டுல இருந்து பல 100 கிலோமீட்டர்கள் தூரம் இருந்தாலுமே அவங்க அங்க தங்கி சால்ட் லேக் சிட்டி அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. லாரன் அவங்க ஜோவியலா நல்லா பேசுற, நல்ல பழகக்கூடிய தன்மையினால் அங்கே போனதுமே அலெக்ஸ்னு ஒரு சிறந்த தோழிய ஃப்ரெண்டா பிடிக்கிறாங்க. அவங்க லாரன் நல்லா படிக்கிறாங்க, அத்லெட்டிக்ஸ்லயும் நல்லா இருக்காங்க, ஒரு மல்டி டேலண்டடா அவங்க காலேஜஸ்ல இருக்காங்க. செப்டம்பர் 1, 2018 அப்போ அவங்க காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் அவங்க 21 வயசுக்கு வர்றாங்க. ரீசெண்டா அவங்க 21வது பிறந்த நாள் வந்தனால அவங்க ஃப்ரெண்ட் அலெக்ஸ் கூட அன்னைக்கு சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போக முடிவு பண்றாங்க. அதனால அவங்க ரூம்ல இருந்து ஒரு 15 நிமிடம் நடந்து போனா வர்ற மூலமான பப் லண்டன் பெல்ங்கிற பப்புக்கு அவங்க அன்னைக்கு நைட்டு போறாங்க. அங்கே போன முதல் ஆளா அவங்க பாக்குறதே அங்கே வேலை பார்க்குற ஒரு பவுன்சர். அவன் பேரு ஷான் ஃபீல்ட்ஸ்ங்கன்னு. பார்க்க 6 அடி உயரமும் அஜானுபகமான தோற்றமும் கொண்டு இருந்தான். பார்ட்டி நடக்கிறப்போ பார்ட்டிக்கு நடுவுல அப்பப்போ அந்த ஷான் ஃபீல்ட்ஸ்ங்கிறவன் இவங்க கூட சகஜமா பேசுறதும் சிரிச்சு பழகுறதும், உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா ஆஃபரும் பண்ணியிருக்கான். நடு இரவு ஆனனால பார்ட்டி முடிஞ்சு லாரனும் அலெக்ஸும் வீடு திரும்பப்போ அந்த பப்பை விட்டு வெளியில வந்தாங்க. அப்போ சடனா லாரன் தோள்பட்டையில ஒரு கை விழுகுது. யாருன்னு பார்த்தா அது ஷான் ஃபீல்ட். அவன் உடனே லாரன் கிட்ட தான் ஷான் ஃபீல்ட்ஸ்னு கை கொடுத்து இன்ட்ரோ ஆகுறான். மேலும் அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் அன்னைக்கு நைட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல லாரனுக்கு அவன் மேல ஒரு சின்னதா ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்கிட்ட தன்னோட நம்பரை கொடுக்கறாங்க. அடுத்த நாள் டேட்டுக்கு போறதுக்காக பிளானிங்கும் பண்றாங்க. ஷான் நல்லா சகஜமா பேசுறதும், நல்லா காமெடியா பழகுறதும், நல்லா ஜென்டில்மேனா பிஹேவ் பண்றத வச்சு லாரனுக்கு ஷான் மேல ஒரு ஈர்ப்பு வருது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே லாரனுக்கு படிப்பு, அத்லெட்ஸ் இதுல தான் முக்கியமா கவனம் செலுத்தினாங்க. அதனால அவங்க அவ்வளோ பசங்க கூட பழகுனதோ கிடையாது. ஷான் நல்ல தோற்றம் கொண்டனாலையும் ஜென்டில்மேன் பிஹேவ் பண்ணனாலையும் பார்ட் டைமா வேலை பார்த்து தான் சொந்த கால்ல நிக்கிறதாலையும் அவன் லாரன் மனசுல இடம் பிடிச்சான். ஸ்டார்டிங்ல 2 பேரோட லவ்வும் நல்லா ஸ்வீட்டா, நல்லா ஹாப்பியா, ரொமான்டிக்கா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா சில நாள் போக போக ஷானோட நடவடிக்கைகள் மாற ஆரம்பிக்குது. சில நாட்கள்லயே லாரனோட ஃப்ரெண்ட்ஸ் லாரன் கிட்ட நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை நோட்டீஸ் பண்றாங்க. எப்பயுமே லாரன் ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் மூஞ்சிய டல்லா ஒரே குழப்பமா இருக்கிறதையும் அவங்க நோட் பண்றாங்க. ஏன்னா லாரன் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ டைப்பான கேர்ள். அவங்க இப்போ அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. மன நிம்மதி இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கிறத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்றாங்க. இதை கவனிச்ச லாரனோட ஃப்ரெண்ட்ஸ் லாரன் கிட்ட என்னன்னு விசாரிச்சா லாரன் சொல்றாங்க அவன் காதல் ஷான் ஓவர் கண்ட்ரோலா இருக்கிறதாகவும், லவ் டார்ச்சர் பண்றதாகவும், ஓவர் பொசசிவாக இருக்கிறதாகவும், அடிக்கடி கால் பண்ணி எங்க இருக்க, என்ன பண்றன்னு அப்டேட் பண்ண சொல்றதாகவும், அவளை ரொம்பவும் இரிட்டேட் பண்ணதாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுறா. கொஞ்சம் கொஞ்சமா ஷானும் லாரன் கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டான். ஷான்
எப்பவுமே லாரன் கூடவே அவ கேம்பஸ்லயே நிறைய நாள் தங்கிட்டு இருந்திருக்கான். அந்த கேம்பஸ்ல உள்ளவங்களும் மத்த சக மாணவர்களும் லாரனோட பாய் ஃப்ரெண்ட்னால இவனை அடிக்கடி அந்த இடத்துல எந்த டைமும் அவனை அலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே அவனுக்கு ஒரு ரொம்ப வசதியா போச்சு. அக்டோபர் 1, 2018 ஷான் கூட பழக ஆரம்பிச்சு லாரனுக்கு அன்னையோட 1 மாசம் ஆயிடுச்சு. அன்னைக்கு வர ஏதோ சுமாரா அவங்க லவ் ஸ்டோரி போயிட்டு இருந்தாலுமே அன்னைக்கு ஈவினிங் அவங்களோட வாழ்க்கையே தலைகீழா மாறுது. என்னன்னா ஷான் சடனா லாரனை பார்க்க வர்றான். அவன் கையில ஒரு சுருக்கு பை மாதிரி கையில வச்சுக்கிட்டு லாரன் கிட்ட வந்து, இது என்னோட கிஃப்ட், உன்னோட பாதுகாப்புக்காக இருக்கு, நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அதை சற்றும் எதிர்பார்க்காத லாரன் அந்த சுருக்கு பையை வாங்கி என்னன்னு பிரிச்சு பார்த்தா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி இருக்கு. அது என்னன்னா ஒரு மிலிட்டரி கிரேட் பிஸ்டல். லாரன் பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அதிர்ச்சிய அதை ஷான் கிட்டே திருப்பி கொடுத்துட்டு திரும்ப ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்த அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அலெக்ஸ் கிட்ட இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அலெக்ஸும் ஷாக் ஆகுறாங்க. எப்படி ஒரு சாதாரண கல்லூரி மாணவன் பார்ட் டைம்ல வேலை பார்க்கிற ஒரு பவுன்சராக இருக்கிற எப்படி கன்னை யூஸ் பண்றான், அவனுக்கு கன்னு எங்கிருந்து வந்துச்சு, அந்த பையன் மேல சந்தேகத்தை ஏற்படுத்து 2 பேரும் அவங்களோட பில்டிங் வார்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இது மாதிரி லாரனோட பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி பில்டிங்ல தங்கலனாலும் வெளியால் அடிக்கடி உள்ள வர்றதாகவும் அவங்க கிட்ட கன் இருக்கிறதாகவும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த வார்டன் உடனே யூனிவர்சிட்டில உள்ள செக்யூரிட்டிக்கு மெயில் பண்றாங்க. இது மாதிரி கேம்பஸ்ல இல்லாத ஒரு ஆளு அடிக்கடி அந்த லாரனை பார்க்க வர்றதாகவும் கூடவே ஆயுதங்கள் வச்சிருக்காகவும் அதாவது கன் வச்சிருக்கதாகவும் மெயில் பண்றாங்க. ஆனா எந்த அவங்களோட மெயிலுக்கு ரிப்ளை வரவே இல்லை. அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல. அக்டோபர் 9, 2018 ஏற்கனவே ஷான் மேல பயத்துல இருந்த லாரனுக்கு கூடவே இன்னொரு அதிர்ச்சியும் அன்னைக்கு தெரிய வருது. அது என்னன்னா எப்படியோ ஷானோட ஐடி கார்டு இவங்க கையில சிக்கிக்குது. அதுல என்னன்னு பார்த்தா அந்த போட்டோல இருக்கிறத தவிர மத்த எந்த டீடைல்ஸுமே ஷானோடது இல்ல. அதாவது என்னன்னா ஷான் அவன் இன்ட்ரோடியூஸ் ஆனது அவனோட டீடைல்ஸ் எதுவுமே உண்மை கிடையாது. அவனோட உண்மையான பேர் அந்த ஐடி கார்டுல என்ன இருக்குன்னா மெல்வின் ரோலாண்ட். இதுதான் அவனுடைய உண்மையான பேர். அவனோட வயசும் 28 கிடையாது. அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. அவனோட ஏஜ் அதுல 38ன்னு இருக்கு. இதை பார்த்த லாரனுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. ஒரு மாணவன்கிட்ட கன் இருந்ததே பார்த்து அதிர்ச்சியான அவங்க இப்ப அவன் மாணவனே இல்ல, இப்ப அந்த வயசும் அவனோடது இல்ல, அவனோட ஏஜ் அவன் டீடைல்ஸ் எதுவுமே அவன் சொன்னதே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பேர் அதிர்ச்சி ஆகுறான். மேலும் அந்த மெல்வின் ரோலான்ங்கிற பேரை அவங்க கூகுள்ல சர்ச் பண்றாங்க. தேடுறப்பதான் என்ன தெரிய வருதுன்னா அவன் ஒரு பாலியல் குற்றவாளினும் மேலும் அவன் மேல வழிப்பறி, திருட்டு போன்ற பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதாகவும் தெரிய வருது. இப்பவே அவன் ஜெயில் தண்டனையில இருக்கிறதாகவும் அவன் பரோல்ல தான் வெளியிலே வந்து இப்ப சுத்திட்டு இருக்கான்னு தெரிய வருது. இது தெரிஞ்சுக்கிட்ட லாரனுக்கு இடி மேல இடி பேரிடியா விழுகுது. அவங்க நொந்து உடஞ்சு சுக்குநூறா போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில முதலா பழகின பையன் இவ்வளோ பெரிய ஒரு மோசமானவனாகவும் அயோக்கியனாகவும் இருக்கான்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேலும் ஷான் ஒரு நேமே கிடையாதுன்னு அந்த டீடைல்ஸ்ல தெரியுது. உடனே அவங்க கூட இருந்து பிரேக்கப் பண்ண லாரன் முடிவு பண்றாங்க. அதனால அவங்க கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் வச்சுக்கிட்டு ஷானை ஒரு நாள் கூப்பிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் காட்டி நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் நல்ல மாதிரி இருந்த அவன் மூஞ்சி, பழகிட்டு இருந்த அவனோட பேச்சு நடத்தை எல்லாம் ரூடா மாறுது. ரொம்ப ஹார்ஷா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அவனோட பேச்சு பாணியே மாறுது. அப்படி இல்லைன்னு சாதிச்சு அங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ண பார்த்து பயந்து பண்ண லாரன் அவனை கெஞ்சி கூத்தாடி அங்கிருந்து வெளியில போகும்படியா சொல்றாங்க. உடனே அவன் வெளியில போயிடுறான். லாரன் ஒரு வழியா ஒரு கிரிமினல் கிட்ட இருந்து நாம தப்பிச்சிட்டோன்னு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயே அடுத்த புயல் வீச ஆரம்பிக்குது. லாரனுக்கு பல அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து மெசேஜஸ், கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. தகாத வார்த்தைகளாலும் அவளை திட்டியும் மெசேஜஸும் கால்ஸும் வந்துகிட்டே இருக்கு. அதுல பல நம்பர்ஸ் அவ பிளாக் பண்ணாலும் வேற நம்பர்ஸ்ல இருந்து கால்ஸும் மெசேஜஸும் வர்றது அவளுக்கு ரொம்பவும் பயமுறுத்திடுது. இதுக்காக அவ லோக்கல் அந்த கேம்பஸ்குள்ள இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றா. அவங்க இதை நாங்க எடுத்து விசாரிக்கிறோம்னு சொல்றவங்க அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே பண்ணாதனால அந்த கால்ஸும் அந்த மெசேஜஸும் வந்த வண்ணமாவே இருக்கு. அது நின்ன மாதிரியே தெரியல. இதனால கடுப்பான லாரன் நேரா அந்த கேம்பஸ் போலீஸ்க்கே ஒரு நாள் கிளம்பி போயிடுறாங்க.
3 நாள் பொறுத்து பார்த்து எதுவும் நடக்காதனால அவங்க டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க. அக்டோபர் 12, 2018 அவங்க டைரக்டா அந்த கேம்பஸ்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஷானோட டீடைல்ஸ் காட்டி இவன் பரோல்ல இருக்கிறதாகவும் அவனோட ஃப்ராடு தனத்தை எல்லாத்தையும் சொல்லியும் அவன் கன் வச்சிருக்கதாக சொல்லியும் மேலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் மூலமா கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் இது வரைக்கும் எந்த டீடைல்ஸும் தெரியாததும் அப்டேட் பண்றாங்க. அங்க இருக்க ஆபீசர் இதை பார்த்துட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆபீசர்ஸ் இப்போ வெக்கேஷன்ல இருக்காங்க, அவங்க வந்ததும் நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம்னு சொல்லி லாரனை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துமே அவங்க நேரா போயுமே கம்ப்ளைண்ட் பண்ணியுமே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல, அவளுக்கு எந்த அப்டேட்டுமே பண்ணல. இப்படியே பல நாட்கள் போகுது. இது சரிப்பட்டு வராது, இந்த கால்ஸும் இந்த ஹராஸ்மெண்ட் மெசேஜும் நின்ன மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சால்ட் லேக் சிட்டியோட போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அவங்களும் நம்பூர் போலீஸ் மாதிரி தான் போல இருக்கு. திருப்பியும் அதே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்றாங்க. திருப்பியும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கப்படல. அக்டோபர் 19, 2018 அப்போ இங்க ஹாலோவின் டைம். அதனால அந்த ஷானுங்கிற கிரிமினல் ஒரு டெட்பூல் அந்த காஸ்டியூம் எடுத்து மாட்டிக்கிறான். அதை பார்த்துருப்பீங்கல்ல, ரெட் கலர் ட்ரெஸ், ஹெல்மெட்டு, கிளவுஸ், ஃபுல் காஸ்டியூம் இருக்கும். அதை மாட்டிக்கிட்டு யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி லாரனோட பில்டிங்கையும் அவ இருக்கிற அந்த லோக்கல் ஏரியாவையும் லாரனை நோட்டம் விட்டே சுத்திக்கிட்டு இருக்கான். கையில கூடவே அந்த சுருக்கு பையையும் வச்சிருக்கான். அவன் அந்த காஸ்டியூம்ல அந்த சுருக்கு பையை எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருந்தது யாருக்கும் எந்த டவுட்டும் வரல. பின்னால தான் தெரிஞ்சது போலீஸுக்கு அந்த சுருக்கு பையில அவன் வச்சிருந்தது அதே மிலிட்டரி கிரேடு பிஸ்டலுங்கிறது. அவன் லாரனை தேடி அந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி இருக்கான். முக்கியமா அந்த பில்டிங் ஃபுல்லா சுத்தி இருக்கான். ஏன்னா லாரனோட போற வர டைமிங் அவனுக்கு தெரியாம போயிட்டனால அவங்க எப்போ ரூம்ல இருப்பாங்க எப்போ வெளியில இருப்பாங்கன்னு அவன் நோட்டம் விட்டே சுத்திட்டு இருந்திருக்கான். அக்டோபர் 22 அன்னைக்கு லாரனுக்கு லாஸ்ட் கிளாஸ் முடிஞ்சு வெளியில வர்றதுக்கு நைட்டு 8 மணி ஆகுது. நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்பவுமே லாரன் வீட்டுக்கு இது மாதிரி கிளாஸ் முடிஞ்சு போறப்போ அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நடந்த அப்டேட் பண்ணதும் அடுத்த நாள் அசைன்மெண்ட் இருக்கிறதாகவும் சீக்கிரம் போய் அசைன்மெண்ட்டை முடிக்கணும்னு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா கூட பேசிட்டு போயிட்டு இருந்த லாரன் போன்ல யாரோ சடனா போன்ல அவங்க அப்பா அம்மா கேக்குறாங்க. லாரன் போன் கிட்ட யாரோ சடனா வந்து பயங்கரமா கத்துற மாதிரியும் லாரன் போன் டபால்னு கீழே விழுகிற மாதிரியும் அவங்க கேட்டு பதறி போறாங்க. திருப்பி லாரனுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணியும் அவங்களோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் வரதை பார்த்து பயந்து அவங்க அப்பா அவங்க இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இது மாதிரி அவங்க பொண்ணுக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லி லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க லோக்கல் போலீஸ் அவங்க இருக்கிற யூட்டா போலீஸ் லாரன் இருக்க யூட்டா போலீஸ்க்கு கால் பண்ணி அங்க இருக்க லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அலர்ட் பண்றாங்க. லோக்கல் போலீஸ் எல்லாம் முழுக்க லாரனை தேட ஆரம்பிக்கிறாங்க. லாரன் 8 மணிக்கு காணா போனாங்க. இரவு 10 மணி ஆகியும் எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல. சடனா இரவு 3 மணிக்கு ஒரு பெண்மணி கிட்ட இருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. என்னன்னா இந்த ஷானுங்கிற நீங்க தேடிட்டு இருக்கத நியூஸ்ல பார்த்ததாகவும் அவன் பேரு ஷான் இல்லைங்கிறதும் அவன் டேட்டிங் ஆப்ல இவங்களை மீட் பண்ணியிருக்கான்னும் இப்போதான் இவங்க கூட தங்கிட்டு அவன் இப்போதான் வெளியில போறதாகவும் அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. அது என்னன்னா அந்த ஷானுங்கிறவன் டேட்டிங் ஆப்ல அதே நேரத்துல இன்னொரு பெண்ணு கூட பழகி அவங்க கூட தங்கிட்டு போயிருக்கான். ஆனா அவன் யூஸ் பண்ண நேம் அங்கேயும் வேற. மறுபடியும் காலையில 8 மணிக்கு இன்னொரு பெண் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இது மாதிரி லாரனோட பர்ஸ், புக்ஸ், திங்ஸ் எல்லாமே ஒரு புதருக்கு பக்கத்துல சிதறி கிடக்கிறதா இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே அந்த போலீஸ் டீம் விரையுது. இப்போ உடனே போலீஸ் 2 டீமா பிரிஞ்சு ஒன்னு ஷானையும் இன்னொன்னு லாரனை தேடவும் புறப்படுது. ஷானை சிட்டிக்கு 10 கிலோமீட்டருக்கு அவுட்டர்ல பார்த்ததா போலீஸ்க்கு தகவல் வருது. போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு சத்தம் இல்லாம மப்டியில விரைகிறாங்க. எப்படியோ இவங்க வர்றத நோட்டம் பிடிச்சு கண்டுபிடிச்ச ஷான் அங்க இருக்கிற போலீஸ் அவனை சுத்தி வளைக்க வந்த போலீஸ் எல்லாரையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடுறான். வேகமா ரொம்ப தூரம் ஓடியும் அவனை போலீஸ் சூழ்ந்துட்டனால வேற வழியே இல்லாம அவன் பக்கத்துல ஒரு பூட்டி கிடந்த சர்ச்சு கதவை திறந்துகிட்டு உள்ள போய் சாத்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டான். உடனே போலீஸ் அந்த லோக்காலிட்டி எல்லாரையும் வீட்டுக்குள்ள இருக்கும்படியும் குற்றவாளி கிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருக்கிறதாகவும் சொல்லி அந்த ஏரியாவை அலர்ட் பண்ணி அந்த சர்ச்சையே போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. மேலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சர்ச்சுக்குள்ள இருந்து
துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் போலீஸு கேக்குது. பதறி போன போலீஸ் வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சு அந்த சர்ச்சு கதவை உடைச்சு உள்ள போறாங்க. உள்ள போனா ஷான் இரத்த வெள்ளத்துல தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து கிடக்குறான். போலீஸுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. போலீஸுக்கு ஷான் செத்ததை விட இன்னொரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னன்னா, இப்போ இவனுக்கு தான் லாரன் எங்கே வச்சிருக்கான்னு தெரியும். இப்போ இவனே செத்துட்டனால லாரனை அவங்க எங்கே கண்டுபிடிப்பாங்கன்னு போலீஸுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. டவுன்ல மூளை முழுக்க எல்லா இடத்துலையும் போலீஸ் தேடுறாங்க. எல்லா பில்டிங்ஸையும் தேடுறாங்க. டவுன்ல இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் செக் பண்றாங்க. 2-3 நாள் கழியுது. அப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு பார்க்கிங் லாட்ல ஒரு சில்வர் கலர் மிட்சுபிஷி லான்சர் நிக்கிறத போலீஸ்க்கு தெரிய வருது. அது 3-4 நாளா யாருமே எடுக்காம அப்படியே நிக்கிறத அவங்க நோட் பண்றாங்க. உடனே போலீஸ் டீம் அனுப்பி அந்த வண்டியையும் அதோட நம்பர் பிளேட்டையும் சர்ச் பண்ணா அது ஷானோடது, அதாவது மெல்வின் ரோலாண்டுங்கிற அந்த செத்த குற்றவாளியோட கார்னு தெரியுது. அதை அன்லாக் பண்ணி உள்ள ஒரு கொடூரமான காட்சியை போலீஸ் பாக்குறாங்க. போலீஸோட ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போயிருது. என்னன்னு பார்த்தா அந்த அழகான மல்டி டேலண்ட் ஒரு அத்லெட்டிக் பர்சன் லாரன் உள்ள வாயிலே சுடப்பட்டு இரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. கடைசியா அவங்களோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்னன்னா, அவங்க மேலும் மேலும் சத்தம் போட்டதாகவும் கிட்னாப் பண்றப்ப அதை தடுக்கிறதுக்காக அவங்க வாயிலே கத்தக்கூடாதுன்னு சுட்டதாகவும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்தது.